னாலே நமக்கு ஒரு பேரு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அந்த உலகத்தையே ஒரு கம்பெனி சைலண்டா மாத்திட்டு இருக்கு. அது டெஸ்லா இல்ல. இன்னைக்கு நாம BYD பத்தி தான் டீப்பா பார்க்க போறோம். வாங்க இந்த டெக்னாலஜி புரட்சிக்கு பின்னால இருக்கிற இந்த கம்பெனியோட ஆச்சரியமான உலகத்துக்குள்ள போலாம். என்னது, கேள்விப்படாத கார் கம்பெனியா? அதுவும் ரொம்ப முக்கியமானதா? கேக்குறதுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியலாம் இல்லையா? ஆனா இந்த பகுப்பாய்வு முடியறப்ப BYD ஏன் உங்க கவனத்தை ஈர்க்குதுன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இது வெறும் கார் மேனுஃபேக்சரர் மட்டும் இல்லைங்க, இது ஒரு டெக்னாலஜி பவர் ஹவ். சரி, முதல்ல சில நம்பர்ஸ் பாத்திரலாம். 2024ல BYDயோட வருடாந்திர வருமானம் எவ்ளோ தெரியுமா? 700 பில்லியன் சீன யுவான். அடேங்கப்பா, உலகத்துல இருக்கிற பல பெரிய பெரிய கம்பெனிகளோட வருமானத்தை விட இது அதிகம். இந்த ஒரு நம்பரே போதும் நாம எவ்ளோ பெரிய கம்பெனி பத்தி பேசிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுக்க. இன்னொரு நம்பர் சொல்றேன் கேளுங்க. ஏப்ரல் 2025 வரைக்குமே அவங்க 11.9 மில்லியனுக்கும் மேல நியூ எனர்ஜி வெஹிக்கிள்ஸை வித்திருக்காங்க. அதாவது ஃபுல் எலக்ட்ரிக் மற்றும் ஹைபிரிட் கார்கள். இந்த நம்பர் ஒன்னு போதும் எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்ல அவங்க எவ்ளோ பெரிய சக்தின்னு சொல்ல. அவங்களோட ஆதிக்கம் சைனால மட்டும் இல்ல. BYD உலக அளவுல 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருக்கு. சோ இது ஒரு உண்மையான குளோபல் பிளேயர். சரி, இவ்ளோ பெரிய வெற்றிக்கு என்னதான் காரணம்? எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி ஒண்ணுதான், பேட்டரி. ஆமா, உண்மை என்னன்னா BYD ஒரு கார் கம்பெனியா வர்றதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய பேட்டரி டெக்னாலஜி கம்பெனியா இருந்தாங்க. அவங்களோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இந்த பிளேட் பேட்டரி தான். இது சும்மா ஒரு பேட்டரி கிடையாது, இதோட யுனிக்கான டிசைனும் கெமிஸ்ட்ரியும் தான் சேஃப்டி பெர்ஃபார்மன்ஸ்னு எல்லாத்துலயும் BYD-ய மத்தவங்கள விட தனிச்சு காமிக்குது. சொல்லப்போனா இதுதான் அவங்க வெற்றிக்கு அஸ்திவாரம் போட்ட டெக்னாலஜி. இப்ப பாருங்க, இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். எலக்ட்ரிக் கார்னாலே சேஃப்டி ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இல்லையா? இந்த பிளேட் பேட்டரி ரொம்பவே கடினமான ஒரு டெஸ்டான நேல் பெனிட்ரேஷன் டெஸ்ட், அதாவது ஆணி தொலைக்கிற சோதனைய சேஃபா பாஸ் பண்ணிருக்கு. இது ஒன்னே போதும் இதோட ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு பெரிய அத்தாட்சி. இந்த பேட்டரியோட அட்வான்டேஜஸ நம்ம ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸா பிரிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு EV டிரைவரோட முக்கியமான கவலைகள் என்னென்னவா இருக்கும்? சேஃப்டி, பேட்டரி லைஃப், எவ்ளோ தூரம் போகும், சார்ஜ் ஏத்த எவ்ளோ நேரம் ஆகும். கரெக்டா? இந்த 5 பாயிண்ட்ஸும் அந்த ஒவ்வொரு கவலைக்கான பதிலா இருக்கு. ஆனா BYD-யோட கதை வெறும் பேட்டரியோட முடியல. அவங்களோட உண்மையான பலமே ஒரு முழுமையான டெக்னாலஜி ஈகோசிஸ்டம உருவாக்குனதுல தான் இருக்கு. பேட்டரிங்கிறது அந்த ஈகோசிஸ்டம்ல ஒரு பாகம், அவ்வளோதான். சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, BYD மத்தவங்க மாதிரி பாகங்களை வாங்கி ஒன்னா சேர்க்கறதில்ல. அவங்க ஒரு காரோட ஒவ்வொரு முக்கியமான பாகத்தையும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து வேலை செய்யற மாதிரி டிசைன் பண்றாங்க. இது ஒரு கம்ப்ளீட் அப்ரோச். உதாரணத்துக்கு அவங்களோட பிளாட்ஃபார்ம் 3.0 எடுத்துக்கலாம். இது அவங்களோட மாடர்ன் EV-களுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. பேட்டரிய காரோட பாடியிலே இன்டகிரேட் பண்றதால சேஃப்டிய அதிகப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரே சார்ஜ்ல 620 மைல் வரைக்கும் போற ரேஞ்சு, ஸ்மார்ட்டான டிரைவிங் சிஸ்டம்னு எல்லாமே இதுல இருக்கு. CTB, அதாவது செல் டு பாடி டெக்னாலஜி. கேக்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், ஆனா சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு காரோட எலும்பு கூட்டையே அதோட ஃபியூவல் டேங்கா மாத்தினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் இது. பேட்டரிய தனியா ஒரு பாக்ஸ்ல வைக்காம காரோட ஸ்ட்ரக்சர்லயே ஒரு பகுதியா மாத்திடுறாங்க. இதனால கார் இன்னும் ஸ்ட்ராங்காவும் இடவசதியோடும் எஃபிஷியன்டாவும் மாறுது. BYD ஃபுல் எலக்ட்ரிக் கார்கள்ல மட்டும் கவனம் செலுத்தல. அவங்களோட DM ஹைபிரிட் டெக்னாலஜி டிரைவர்ஸ்க்கு 2 ஆப்ஷன் கொடுக்குது. உங்களுக்கு மைலேஜ் தான் முக்கியமா? அப்போ DMI உங்களுக்காக. இல்ல, எனக்கு பவர் தான் முக்கியம், செம்ம ஸ்பீடா போகணும்னு நினைச்சீங்கன்னா DMP தான் பெஸ்ட் சாய்ஸ். இது மூலமா ஒவ்வொரு கஸ்டமரோட தேவையையும் அவங்க பூர்த்தி பண்றாங்க. இதோட நிக்கல, அவங்க கிட்ட இன்னும் பல அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு 4 வீலையும் தனித்தனியா கண்ட்ரோல் பண்ணி நின்ன இடத்துல இருந்தே காரை திருப்புற டெக்னாலஜி. அப்புறம் கரடு முரடான ஆஃப் ரோடுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ண ஒரு சூப்பர் ஹைபிரிட் சிஸ்டம். அது மட்டும் இல்லாம நம்ம பயணத்தை ரொம்ப ஸ்மூத்தாக்குற ஒரு இன்டெலிஜென்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டமும் இருக்கு. இது எல்லாமே அவங்களோட என்ஜினியரிங் திறமைக்கு ஒரு சாட்சி. சரி, இதெல்லாம் தியரியில கேட்க நல்லா இருக்கு, ஆனா நிஜத்துல இதோட ரிசல்ட் என்ன? BYD-யோட இந்த டெக்னாலஜிக்கான ஆதாரங்களை இப்ப பார்க்கலாம். நவம்பர் 2024 BYD ஒரு சரித்திர சாதனையை பண்ணாங்க. 10 மில்லியன், அதாவது 1 கோடி நியூ எனர்ஜி வெஹிக்கிள்ஸை தயாரிச்சு உலகத்தோட முதல் மற்றும் ஒரே கார் கம்பெனிங்கிற பெருமையை பெற்றாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். அவங்களோட இன்ஜினியரிங்க்கு இன்னொரு ஆதாரம் வேணுமா? உலகத்தோட டாப் சேஃப்டி ஏஜென்சிஸ் கிட்ட இருந்து கிடைச்ச அங்கீகாரத்தை பாருங்க.
யூரோப்போட யூரோ NCAP, ஆஸ்திரேலியாவோட ANKACPன்னு பல இன்டர்நேஷனல் டெஸ்ட்ல அவங்க கார்ஸ் தொடர்ச்சியா 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. இது சேஃப்டிக்கு அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு தெளிவா காட்டுது. BYDயோட கதை வெறும் கார்கள், லாபம் இதோட முடியறதில்ல. அவங்களோட இந்த பிசினஸ் வெற்றிக்கு பின்னால ஒரு பெரிய சுற்றுச்சூழல் நோக்கம் இருக்கு. மார்ச் 2025 கணக்குப்படி BYD கார்ஸ் ரோட்ல ஓடுறதால மட்டுமே 86.8 பில்லியன் கிலோ கார்பன் டை ஆக்சைடு வெளியேறது தடுக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய நம்பர்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த நம்பருக்கு உண்மையான அர்த்தம் என்ன? அந்த பெரிய நம்பரை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இப்படி யோசிங்க. இது கிட்டத்தட்ட 140 கோடிக்கும் அதிகமான மரங்கள் உறிஞ்சுற கார்பனுக்கு சமம். இதுதான் நிஜ உலகத்துல அவங்க ஏற்படுத்துற சுற்றுச்சூழல் தாக்கம். சோ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம்.